இப்போ பூமி வந்து இவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா மூன் எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? மூன் இங்க இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் நம்ம இங்க இருந்து விசிபிளா பார்க்க முடியும். ஆனா மூன் வந்து அங்கிருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்கும். இதோட டயமீட்டர் வந்து 1.1 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அங்கிருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்கும். அப்ப இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா மூன் 1 மீட்டர் தள்ளி இருக்குன்னா அப்ப நம்மளோட எர்த் சைஸுக்கு மூன் எங்க இருக்கும்? சன் எங்க இருக்கு? சன் எவ்வளவு தூரத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லுங்க. 5 மீட்டர். எர்த் இந்த சைஸ் இருந்துச்சுன்னா சன்னோட டயமீட்டர் வந்து 4.4 மீட்டர் இருக்கும். 470 மீட்டர் தள்ளி இருக்கும். மார்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும்னு நினைக்கிறேன்? 300. எர்த் இந்த சைஸ்ல இருக்கும்போது மார்ஸ் வந்து 2.1 சென்டிமீட்டர் டயமீட்டர்ல இருக்கும். 720 மீட்டர் தள்ளி இருக்கும். சன்னை தாண்டியா இருக்கும். இப்ப எல்லாமே வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட் ஃபாலோ பண்ணதுல அப்போ வந்து ஒவ்வொரு டைம்ல வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ அதனால வந்து மார்ஸ் வந்து இன்னும் தூரமா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பக்கத்துல இருக்க ஸ்டார் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வானத்துல வந்து இவ்வளவு நட்சத்திரங்கள்லாம் பாக்குறோம்ல, நம்ம க்ளோசஸ்ட் இருக்கிறதுலே பக்கத்துல இருக்க ஸ்டார் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 மீட்டர். 1,25,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். மூணு நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ இன்னும் க்ளோசஸ்ட் ஸ்டார்னா அப்போ அரவுண்ட் அது நினைச்சா 1,25,000 கிலோமீட்டர்னா நம்ம பூமியை வந்து ஆக்சுவலான பூமியை வந்து 3 தடவை சுத்தி வரணும். இந்த சைஸுக்கே அவ்வளோனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருக்கும், வாய்டா தான் இருக்கு. நம்ம வந்து இந்த சோலார் சிஸ்டம் இதெல்லாம் பாக்குறதுனால வந்து அது ஃபுல்லா இருக்க மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா முக்காவாசி எம்டி தான்.